இறந்தவொன்னே நீங்கள் 24 மணி முன்னுக்கு எடுத்துருங்க மையம் அது எதுனாலன்ட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இறந்தவங்க 24 மணி 24 மணி என்ன காரணம்? பேர் கதிர்காமலிங்கம். கதிர்காமலிங்கம் ஒரு ஆன்மீக தலம் ஒன்று எதிக்குது அவங்களோட பேரில். அவர் கதிர்காமலிங்கம் என்ன கேட்குறாருன்னா, முஸ்லீம்கள் 24 மணித்தியாலத்துக்குள்ளே ஏன் உங்களோட அந்த பிரேத உடலங்களை உடனடியாக அடக்கிறதுக்கான ஏற்பாடு செய்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இஸ்லாத்தில் முஸ்லீம் ஒருவர் மரணித்து விட்டால் 24 மணித்தியாலத்துக்குள்ளே உடனே அந்த சடலத்தை அடக்கிறணும் என்று நேரடியாக குர்ஆன்லையோ ஹதீஸ்லையோ எங்கேயும் வரலை. 24 மணித்தியாலத்துக்குள்ளேயே செஞ்சிடணும் என்று வரலை. ஆனால் என்ன சொல்லப்படுது, ஒரு சடலம் உண்டு, நாங்கள் மரணித்த பிறகு அதை தொடர்ச்சியாக வச்சு கொண்டு இருந்தால் என்ன நடக்கும்? நாங்கள் கவலையை வெளிப்படுத்துறதுக்காகத்தான் வச்சு கொண்டு இருப்போம், உறவுக்காரங்க பார்க்கறதுக்காகத்தான் வச்சு கொண்டு இருப்போம். இயற்கையான முறையில் ஒருத்தர் விபத்திலேயோ அல்லது இயற்கையான முறையிலோ மரணித்த ஒருத்தரை எந்த ஒரு மருத்துவ ரீதியாக எதையும் பண்ணாமல் எத்தனை நாள் அதிகபட்சமாக வச்சுக்கொள்ளலாம்? ஒரு நாள் தான் வச்சுக்கொள்ளலாம். ஒரு நாள் தாண்ட விட்டீங்கன்னு வைங்க, நீங்கள் வச்சுக்கொள்ள நினைச்சாலும் வச்சுக்கொள்ள முடியாது. ஏன்? துர்வாடு அடிக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்க, பல நாட்கள் வச்சுக்கொள்றதுக்காக வேண்டி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பொடியில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, பிடுங்கி எடுத்துடுறாங்க. எடுத்து கெமிக்கலை ஊற்றி ஃபுல்லாக பொடி என்ன செய்கிறாங்க, எஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்குரிய ஒரு ப்ரொடெக்ஷன் ஏற்பாடை செய்கிறாங்க. அப்படி செஞ்சாலும் அந்த உடலுடைய நிலையை பாருங்க, பலண்டு செவந்த நேரத்தில் ஒருத்தன் இருப்பான், இறந்து போயிட்டு 3வது நாள் வீட்டில் வச்சா கண்ணங்கரை 2 கருத்து போயிருப்பான். ஏன்? எல்லாம் ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல். இதே கொரோனா நேரத்தில் வீட்டுக்கே கொண்டு வரல பார்த்தீங்களா? கொரோனா நேரத்தில் என்ன பண்ணா, வீட்டுக்கே கொண்டு வராது, அப்படியே அனுப்பிடுறான். என்ன இப்போ குடும்ப உறவு எங்கே போச்சு, உங்களோட பாசம் எங்கே போச்சு, நேசம் எங்கே போச்சு? அப்போ மனுஷன் அடி மனசு ஒத்துக்கொண்ட உண்மை என்ன? ஒருத்தர் இறந்துட்டாரா, கவலைப்படணும் தான். அதுக்காக அவரை வச்சு தலையில் வச்சு கொண்டு ஆடுவாங்களா? சில பேர் கிட்ட போய்ட்டு தொடுறதுக்கு பயப்படுவான். ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தால் கையை வைப்பான். அந்த நெருங்கிய உறவுகள் மட்டும்தான் என்ன செய்வாங்க, மாற தட்டி கொண்டு அழுது கொண்டு கவலையை வெளிப்படுத்துவாங்க. அது மாறு தட்டியெல்லாம் அழ வேண்டியதில்லை. அவர் போயிட்டாரு, நான் போவே மாட்டேன், அப்படியா யாருக்காவது நிலைமை இருக்குதா? அவர் இன்றைக்கு போனார், நாளைக்கு போக வேண்டாம், அவ்வளோதான். சில நேரம் அவரை தூக்குறதுக்குள்ளே என் உசுறு தூக்கி பெற்றுரும் இல்லையா? ஸோ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, உடனே போக வேண்டியது தான். அப்போ என்ன விளங்குது, இஸ்லாத்தில் ஒரு கட்டளையாக சொல்லப்படலை, இத்தனை மணித்தியாலத்துக்குள்ளே எடுங்கண்டு வரலை. ஆனால் அந்த உடலை இயற்கையாகவே மனிதர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து இயற்கையாகவே என்ன செஞ்சாங்கண்டா, ஒரு இரவு ஒரு பகலுக்குள்ளே தான் என்ன செஞ்சாங்க, கொண்டு போயிட்டு அடக்கம் செஞ்சாங்க. அந்த நிலையை இஸ்லாம் கண்டினியூ பண்ணுது, விரைவாக செய்கிறது. இது மார்க்கத்துக்கு ஒருத்தர் 2 நாள் வச்சா குத்தம் கிடையாது. நபிகள் நாயகத்துடைய உடல் அவங்க மரணித்த பிறகு கிட்டத்தட்ட 3 நாட்கள் பூமியில் அவங்க மக்களுக்காக வேண்டி இருந்துச்சு. எதுக்காக என்று சொன்னால், ஒரு கருத்து வேறுபாடு நிகழ்ந்துச்சு. நபிகள் நாயகம் மரணிக்கவில்லை என்ற ஒரு கருத்து முஸ்லிம்கள் மத்தியில் 2 கருத்து வருது. ஒரு சாரார் மரணித்தது என்றும் இன்னொரு சாரார் மரணிக்கவில்லை என்றும் கருத்து வேறுபாடு கொண்டாங்க. அதனால் இந்த கருத்து வேறுபாடை தீர்க்கிறதுக்கு 3 நாள் போச்சு. அந்த 3 நாள் வரைக்கும் நபிகள் நாயகத்தினுடைய அந்த திருவுடல் இந்த பூமியில் இருந்துச்சு. ஆனால் அவங்க இறை தூதர் என்றதுனால ஒரு சிறப்பான சட்டம் அவங்களுக்கு இருக்குது. சலுகை என்ன இருக்குதுன்னா, அவர்களுடைய உடல் சுத்தமான நிலையில் இருக்கும். இறை தூதர் தானே, அவங்க ஒரு மனித புனிதர் தானே, அதனால் அவருடைய உடல் சுத்தமாக இருக்கும் என்ற, மண்ணு கூட நிலத்தில் புதைத்தாலும் அவருடைய உடலை மண் அரிக்காது என்ற மாதிரி ஒரு விசேடமான சலுகை அவருக்கு உண்டு என்பதனால 3 நாள் வர காட்டில் நீடிச்சிச்சு. அப்படி இல்லைன்னு சொன்னால் நபிகள் நாயகத்துடைய உடலையும் என்ன செஞ்சிருப்பாங்க, உடனடியாக அடக்கம் செஞ்சிருப்பாங்க. 3 நாள் வர காட்டில் வச்சாங்களா இல்லையா? மரணித்து விட்டார்கள் என்ற ஒரு சாரார் தெரிஞ்சிருந்தாங்களே, அவங்க என்ன சொல்லியிருக்கணும், மரணித்து விட்டார், அவருக்கு உசுறு இல்லை, ஒரு நாளுக்கு அவர் அடக்கணும் என்று கட்டளை போட்டிருக்கிறாரு, உடனே அடக்கிறது என்று 2வது சர்ச்சையை கிளப்பி இருப்பாங்களா இல்லையா? கிளப்பி இருக்கலாம், ஆனால் கிளப்பலை. ஏன்? அதுக்கு தடையில் வேணுமெண்டா வச்சுக்கோங்க. ஒருத்தர் வெளிநாட்டில் பாப்பா மௌத்தா போயிட்டாரு, மகன் வெளிநாட்டில் இருக்கிறாரு, அவருடைய ஃப்ளைட்டு மிஸ் ஆகிடுச்சு, அவர் வாரத்துக்கு 2 நாள் ஆகும், தேவைண்டா வச்சுக்கொள்ளலாம். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க வச்சுக்கொள்கிற அளவுக்கு வச்சுக்கொள்ளணும், வீட்டில் இருக்கிறவங்கள ஓட்டுற அளவுக்கு வச்சுக்கொண்டா சரி வராது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்,
கெமிக்கலை போடணும், பாடி பார்ட்ஸை வெளியே எடுக்கணும். இந்த வேலையை முஸ்லீம் சமூகத்துக்குள்ளே செய்ய மாட்டாங்க. உடம்பை செதைச்சி பாடி பார்ட்ஸை வெளியே எடுத்து கெமிக்கலை போட்டு ஆர்டிஃபிஷியல் பாடி ஆக்கி நீங்கள் சாவு உடல் என்று சொல்லி கொண்டு போகிறது ஒரு சோளக்காட்டு பொம்மையா இல்லையா? ஒன்றுமே இல்லை. ஒரு ஆடை அணிவிக்கப்பட்ட கூலங்கள் நிரப்பிய பஞ்சு நிரம்பிய ஒரு உடம்பு தானே. இந்த மாதிரி ஆக்காம அந்த உடலுக்குரிய அவர் உயிர் வாழும்போது எப்படி பெருமதி அவருடைய ஒவ்வொரு பகுதியும் அவர் பாதுகாத்து இருப்பார், அந்த மரியாதை அந்த உடலுக்கு கொடுத்து அது சேதமடையாத நிலையில் எவ்வளவு நேரம் வர காட்டிலும் வைக்கலாமோ அந்த நேரத்துக்குள்ள அடக்கணும் என்றதான் இஸ்லாத்தோட விதி என்றதை ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள செஞ்சாதான் இந்த நிலைமையை பாதுகாக்கலாம் என்ற அடிப்படையில் நம்முடைய சமூகம் அதை கடைப்பிடிக்குது. இது நல்லது. வச்சு கொண்டு இருக்கிறேன்னு வைங்களே, என்ன பண்ணுவான் தெரியுமா? 7 நாளைக்கு ஒரு உடலை பிரேதத்தை வச்ச வேண்டுங்க, என்ன செய்வாங்க? வருவான், என்னது கார்டு அடிக்கிறதுக்கு ஒரு குரூப், அவனுக்கு சீட்டு விளையாடுறதுக்கு, அவனுக்கு காப்பி கொடுக்கறது, டீயை கொடுக்கறது, பட்டர் பான் கொடுக்கறது. இது தேவையா? எங்கேயோ போகிற பொறுக்கி பசங்க அங்கே வந்து என்ன செய்வான்? கோட்டரை வச்சு அடிப்பான். டேய், உயிரை இழந்துட்டோம், கணவனை இழந்த மனைவி அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு என்ன செய்வேணும்? குறிப்பாக இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களோட தொல்லையிலிருந்து நான் பாதுகாப்பு பெறணும் யோசிச்சு கொண்டு இருப்பான் இல்லையா? வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்யறேன்னு யோசிப்பான். பிள்ளைகள் வாப்பா இல்லைன்னு அழுதுரும். அப்பா போயிட்டாரே, அவன் அம்மா வந்து மகன் போயிட்டானே, இவன் இருந்து கொண்டு கோட்டரை வச்சு அடிக்க அவனுக்கு நாங்கள் பட்டர் பான் கொடுக்க தேவையா? இது உங்க வீட்டில் உங்களோட மகன் கோட்டர் வச்சு அடிக்கும் போது நீங்க பட்டர் பான் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டோம். இது தேவையில்லாத வேலையா இல்லையா? அடுத்தது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அங்க இருந்து கொண்டு பேச்சு, கண்ட நின்ற பேச்சு, விளையாட்டுக்கள், கூத்தாட்டங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. இவங்களுக்கெல்லாம் நாங்கள் சப்ளை பண்ணி கொண்டு இருக்கிறத அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஓய் மூத்தா போயிட்டாரு. நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கடா, யாராவது ஒருத்தர் இறந்து விட்டார், அவருடைய வீட்டார் வந்து கவலையில் இருப்பாங்க, அந்த வீட்டாருக்கு நீங்க சமைச்சு கொண்டு போயிட்டு கொடுங்க. இன்னும் சொல்ல போனால் இலங்கை கலாச்சாரத்தில் இது ஆரம்ப காலத்திலிருந்து கடைபிடிக்கப்பட்ட உண்டு. ஒரு பிரேதத்தை, உடலை அமைதியாக ஊர்வலமாக கொண்டு செல்வதும், அந்த உயிரை இழந்த வீட்டாருக்கு உணவளிப்பதும் இலங்கை கலாச்சாரத்தில் ஆரம்பத்திலிருந்து பிடிக்கப்பட்ட ஒரு அம்சம். கிட்டத்தில் தான் இல்லாமக்கி விட்டாங்க. அந்த வீட்டுக்காரங்கிட்ட இருந்து 1வது நாள் சாப்பாடு கொடு, 2வது நாள் சாப்பாடு கொடு, 3வது நாள் சாப்பாடு கொடு, கஞ்சா அடிக்க காசு கொடு, கோட்டர் அடிக்க காசு கொடு என்று வலிச்சு இந்த மாதிரி ஒரு கெட்ட கலாச்சாரத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு இடம் கொடுக்காம மான மரியாதையோட வாழ்ந்த அவர் அதுக்கு எதிர்த்து நின்று இருப்பார். சீட்டாடுறதுக்கு எதிர்த்து சங்கம் அமைச்சு வச்சிருப்பார். அவருக்கே அடிப்பான் சீட்டு பேரை சொல்லி. இந்த மாதிரி பண்ணாம மரியாதை அடக்கிற வேலையை பண்ணுங்கன்றது தான் இஸ்லாம் நமக்கு காட்டின வழி. எனவே எப்ப நாங்கள் ஒரு சட்டம் மட்டும் இருக்குது, எப்ப நாங்கள் உடலை உயர்த்திட்டோமோ, அடக்கணும் என்று எப்போ உயர்த்திட்டோமோ அப்ப நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க? வேகமா கொண்டு போங்க. அதை சொல்றாங்க. உடலை உயர்த்தல, அப்படியே வச்சிருக்கிறோம் மக்கள் பார்வைக்காக. அது நீங்க எத்தனை நாள் வச்சாலும் மார்க்கம் கேள்வி எழுப்பாது. அது உங்களுடைய சௌகரியத்தை வச்சு நீங்க முடிவு செய்யுங்க. அது 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம முஸ்லிம் சமூகத்தில் நடைமுறையில் இருக்குது. அதுதான் நல்லதாக இருக்கிறது. அதை கடைபிடிக்கிறோம். தேவைக்காக தாமதமாக்குறதுல தப்பு எதுவும் கிடையாது. ஆனால் எப்ப அதை அடக்குவதற்காக உயர்த்தி விட்டீர்களோ அப்ப ஊர்வலம் என்ற பேர்ல உலகம் முழுக்க சுத்தி கொண்டு வைக்காம, பாடையில கட்டி கொண்டு பாட்டு படிச்சு கொண்டு இருக்காம, அமைதியாக கொண்டு சென்று அந்த பிரேத உடலை அடக்கம் செய்யுங்கள். அதை நீங்க வேகமா எடுத்துட்டு போங்கன்றாங்க. அமைதியாக வேகமா எடுத்துட்டு போங்க என்று சொல்றாங்க. இதுதான் மார்க்கத்தில் ஒரு மரணத்தை, சாவை நாங்கள் எப்படி அந்த மரணத்துக்கு இறுதி சடங்கு செய்யணும் என்றதுக்குரிய வழிகாட்டு.